கையில பணமே இல்லப்பா அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உடனே உங்க மொபைல் போனை கையில எடுத்து இந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணீங்கன்னா யாருக்கு தெரியும் உங்களுக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பணம் அப்படி 1000 கோடி இல்ல 10,000 கோடி இல்ல 1,84,000 கோடி ரூபாய் யாரோட பணம்னே தெரியாம நம்ம ஆர்பிஐ கையில இருக்குது. இதுல நம்ம அம்மாவோட பணமோ இல்ல நம்ம அப்பாவோட பணமோ இல்ல நம்ம தாத்தா பாட்டியோட பணமோ இருக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு முதல்ல கூகுள்ல போய் UDGAM அதாவது உட்கம்னு தேடி வர்ற இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கிற ரிஜிஸ்டர் அப்படிங்கறத தொட்டு அதுல என்னெல்லாம் கேட்டிருக்குதோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கறத தொட்டு உள்ள போயிட்டு நேம் ஆஃப் த அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரையோ அல்லது உங்க அப்பா அம்மாவோட பேரையோ அல்லது உங்க தாத்தா பாட்டியோட பேரையோ டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பேங்க் அப்படிங்கறத தொட்டு ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல நீங்க யாரோட பேரை கொடுத்தீங்களோ அவங்களுடைய பான் கார்டு நம்பர் இல்லன்னா ஓட்டர் ஐடி நம்பர் இல்லன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இல்லன்னா பாஸ்போர்ட் நம்பர் இந்த 4ல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட நம்பரை டைப் பண்ணிருங்க. எனக்கு இந்த 4 ஐடி ப்ரூஃபோட நம்பருமே தெரியாதுப்பா அப்படின்னா நீங்க டேட் ஆஃப் பர்த் மட்டுமே கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கறது தொட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தகவல் இப்ப ஸ்கிரீன்ல வந்துரும். ஆக்சுவலா நம்ம ரிசர்வ் பேங்க் நடத்துற இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா யாரோட பணம்னே தெரியாம 1,84,000 கோடி ரூபாய் இருக்குது. இந்த பணங்கள் நம்ம ரிசர்வ் வங்கிக்கு எப்படி கிடைச்சதுன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சேவிங் அக்கவுண்டோ இல்ல கரண்ட் அக்கவுண்டோ பேங்க்ல ஓபன் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த அக்கவுண்ட்ல எந்தவித டிரான்சாக்ஷன் பண்ணாம 2 வருஷம் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கவுண்ட பேங்க் இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் அதாவது செயலற்ற அக்கவுண்டா மாத்திரும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேம்க்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு டெபாசிட் செய்யப்பட்ட பணம் முதிர்வடைஞ்சதுக்கு அப்புறமா அதாவது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு பேங்க்குக்கு யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க. பேங்க் அந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு யாராவது பேங்க் வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணும். ஏன்னா சில நேரங்கள்ல பணத்தை டெபாசிட் பண்ணவர் இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா. அதனால அவங்களுடைய வாரிசுகளாவது வருவாங்களா அப்படிங்கிறதுக்காக 2 வருஷம் பேங்க் வெயிட் பண்ணும். ஒருவேளை அந்த 2 வருஷமும் யாருமே வரலன்னா பேங்க் இந்த அக்கவுண்டையும் செயலற்ற அக்கவுண்டா மாத்தி ஒதுக்கி வச்சிரும். இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு மேல செயலிழந்து போய் நிக்கிற எல்லா அக்கவுண்டோட டீடைல்ஸையும் அதுல இருக்கிற பணத்தையும் ஆர்பிஐ நாம பார்த்த இந்த வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வந்திருக்கிற பணம் தான் பாத்தீங்கன்னா 1,84,000 கோடி ரூபாய். இப்போ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 30 பேங்க்ல உள்ள இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால ஒருவேளை நீங்க இந்த வெப்சைட்ல தேடும் போது உங்க பணம் இவ்வளவு ரூபாய் இந்த குறிப்பிட்ட பேங்க்ல இருக்குன்னு காட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. உடனடியா இந்த தகவலை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நேரா அந்த குறிப்பிட்ட பேங்குக்கு போய் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டினீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஒருவேளை இந்த வெப்சைட்ல நீங்க தேடும் போது உங்களுக்கு எதுவுமே காட்டலன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 30 நாளைக்கு அப்புறமா வந்து மறுபடியும் தேடுங்க. உங்க பணம் ஒருவேளை அந்த 1,84,000 கோடி ரூபாயில இருந்துச்சுன்னா கண்டிப்பா காட்டிடும். ஏன்னா அந்த வெப்சைட்ல டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.